கால்நடை பல்கலைக்கழகத்தில் நம்ம என்னென்ன கோர்சஸ் இருக்குது, இந்த கால்நடை பட்டப்படிப்பு பிற படிப்புகள் படிக்கும் பொழுது அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்கள் கூட பேசுறதுக்காக இப்போ ஒரு சில மணித்துறைகள் உங்கள் கூட நான் பேச போகிறேன். எங்கள் பல்கலைக்கழகத்தில் என்னென்ன கல்லூரிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிவிஎஸ்சி பட்டப்படிப்பு இது வந்து மொத்தம் 260 சீட்டு. மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் சென்னை அதான் வந்து ஓல்டஸ்ட், அதில் வந்து 100 சீட்டு. அதுக்கப்புறம் வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நாமக்கல், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 சீட்டு. அடுத்தது வந்து 2 புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரிகள், வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தஞ்சாவூர் அண்டு திருநெல்வேலி. தஞ்சாவூரில் வந்து ஒரத்தநாடுங்கிற இடத்துலையும், திருநெல்வேலியிலேயே அங்கே ஒரு 20 மாணவர்களை உள்ளடக்கி மொத்தம் வந்து 260 சீட் இந்த கால்நடை மருத்துவ பட்டப்படிப்புக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் டைரி டெக்னாலஜின்னு சொல்லி கொடுவள்ளியில், அது வந்து பிடெக் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜின்னு சொல்லி ஒரு கோர்ஸ், அதுக்கு வந்து 20 சீட்டு. அடுத்தது வந்து பிடெக் பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன் டெக்னாலஜின்னு இன்னொரு கோர்ஸ், அது சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கோர்ஸ். கண்டிப்பாக இப்போ இருக்கிற இந்த பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரி, ஏன்னா இந்த கோழி வளர்ப்புங்கிறது வந்து சாதாரண ஒரு பண்ணை முறையில் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு தொழிற்சாலையை உருவெடுத்து இப்போ, ஸோ அது சம்பந்தமான ஒரு கோர்ஸ், அது வந்து 20 சீட்டு. இது வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஹுசூர், அங்கிருந்தும் இந்த காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் டைரி டெக்னாலஜி கொடுவள்ளியிலையும் இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறோம். வெட்டனரி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் அனிமல் ஹஸ்பண்டரின்னு சொல்கிறது, இது 5 வருடம் பட்டப்படிப்பு. இப்போ பிவிஎஸ்சி பட்டப்படிப்புக்கான எலிஜிபிலிட்டி அகடமிக் ஸ்ட்ரீம், அதாவது பிவிஎஸ்சி பிஎஃப்எஸ்சி அந்த ரெண்டுக்கும் என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து என்னென்னா, அகடமிக் ஸ்ட்ரீமில் வந்து பயாலஜியோ அல்லது ஜுவாலஜி ஆர் பாட்னி, இது வந்து ஓசிக்கு 60%, பிசி 60%. இது வந்து மினிமம் எலிஜிபிலிட்டி. எம்பிசி டினோட்டிஃபைட் கம்யூனிட்டி 55, எஸ்சி எஸ்டி பாஸ். கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் அந்த ரெண்டும் சேர்த்து ஓசிக்கு வந்து 60, பிசி 60, எம்பிசி டிஎன்சி 55, எஸ்சி எஸ்டிக்கு பாஸ். இந்த ரெண்டோட அக்ரிகேட் வந்து இட் ஷுட் நாட் பி லெஸ் தேன் 70% ஓசிக்கு, 65 பிசி, எம்பிசி டினோட்டிஃபைட் கம்யூனிட்டிக்கு 60, எஸ்சி எஸ்டி பாஸ். இது வந்து அகடமிக் ஸ்ட்ரீமுக்கு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த வொகேஷனல் ஸ்ட்ரீம், அதில் வந்து ஒன்று வந்து பவுல்ட்ரி டைரிங் படித்தவங்க, ஃபிஷரிஸ் படித்தவங்க இந்த +2ல். இதில் பயாலஜி ஓசி 60, வொகேஷனல் சப்ஜெக்ட்ஸில் வந்து 60%. அதில் வந்து பவுல்ட்ரி டைரிங் படித்தவங்க பிவிஎஸ் அண்ட் ஏஹெச் கோர்ஸ் எடுக்கலாம். அதே மாதிரி ஃபிஷரிஸ் படித்தவங்க +2ல் பிஎஃப்எஸ்சிக்கு எலிஜிபிள். இந்த அக்ரிகேட் வந்து 70%க்கு இருக்கணும் மினிமம். பிசி அதே மாதிரி பயாலஜி 60, வொகேஷனல் 60, அதுக்கப்புறம் வந்து அக்ரிகேட் வந்து 65. எம்பிசி டிஎன்சிக்கு வந்து அதே மாதிரி 55, 60, எஸ்சி எஸ்டிக்கு ஜஸ்ட் பாஸ். ஸோ பட்டிங் வெட்டினரி இந்த ப்ரொஃபஷனுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி சொல்கிறேன். இதெல்லாம் எங்கள் கல்லூரிகளில் படித்த அந்த மாணவ மாணவியருடைய இது. இதில் கொடுவள்ளியில் வந்து இது 1992 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. இங்கே வந்து பிடெக் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி கோர்ஸ் கொடுக்குறோம். பிடெக் பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி கோர்ஸும் இங்கேயும் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. அதுபோக ஹொசூரில் இப்போ 2012 வருடம் இன்ஸ்டியூட் ஆஃப் பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஐபிபிஎம் சொல்லி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இங்கே வந்து அந்த பிடெக் பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த பிடெக் பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி கோர்ஸ்க்கு வந்து நீங்கள் அகடமிக் ஸ்ட்ரீம் அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸு, பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் டேக்கன் டுகெதர் அக்ரிகேட். ஸோ இதில் ஓசிக்கு வந்து மேக்ஸ் 60%, பயாலஜி 60, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 60. இந்த அக்ரிகேட் 1, 2, 3 மூணும் சேர்ந்து 70. அதே மாதிரி பிசிக்கு 65, எம்பிசிக்கு அக்ரிகேட் 60, எஸ்சி எஸ்டிக்கு ஜஸ்ட் பாஸ். இது வந்து பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி. ஃபுட் டெக்னாலஜிக்கு பிடெக் ஃபுட் டெக்னாலஜிக்கு வந்து அகடமிக் ஸ்ட்ரீமில் வந்து மேக்ஸு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஸோ மேக்ஸு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி டேக்கன் டுகெதர். இதில் வந்து ஓசிக்கு 60, அக்ரிகேட் வந்து 70, பிசிக்கு வந்து 60, அக்ரிகேட் 65, எம்பிசி டிஎன்சிக்கு 55, 60, எஸ்சி எஸ்டிக்கு ஜஸ்ட் பாஸ். ஸோ சீட்ஸ் ஸ்பெஷல் கேட்டகரிஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிளில், ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு பிவிஎஸ்சி ஏஹெச் 7 சீட்டு, பிஎஃப்எஸ்சி 1, பிடெக் எஃபிடி ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி 1, பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி 1, ஸ்போர்ட்ஸ் கோட்டா 5, பிஎஃப்எஸ்சி பிவிஎஸ்சியில் பாய்ஸ் 3, கேர்ள்ஸ் 2, பிஎஃப்எஸ்சி 2, பிடெக் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜியில் 1, பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியில் 1, சில்ட்ரன் ஃப்ரீடம் ஃபைட்டர் 1 எல்லாத்துலேயும், எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து 1. ஃபியூச்சர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது நீங்கள் இப்போது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த கால்நடை மருத்துவ பட்டப்படிப்புக்கு வந்து மிகுந்த வரவேற்பு. குறிப்பாக இந்த கடந்த 2 வருட காலங்களாக இந்த பிவிஎஸ்சி கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து
நிறைய மாணவரிடையே பயங்கர ஆர்வம். இப்போ தமிழக அரசே வந்து இப்போ இந்த கால்நடை பராமரிப்பு துறையின் மூலமாக நிறைய கால்நடை உதவி மருத்துவர்களை ரெக்ரூட் பண்ணிட்டாங்க. ஈவன் பிரைவேட் பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரியிலலாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டாக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்சார்ப் ஆகி எல்லாத்துக்குமே வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிப்போச்சு. ஸோ இதில் வந்து வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் கவர்மெண்ட் சர்வீஸு, அதே மாதிரி வெட்டினரி யூனிவர்சிட்டி, அக்ரி யூனிவர்சிட்டி, இதுபோக தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்திய அளவில் பிற பல்கலைக்கழகங்களில் இந்த கால்நடை மருத்துவ பட்டப்படிப்பு முடித்த மாணவர்களுக்கு அந்த போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சு பிஹெச்டி முடிச்சு அங்கே உதவி பேராசிரியர்களாக ஜாயின் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதே மாதிரி இது வந்து ஒரு சுய தொழில், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு. ஏன்னா நீங்கள் முடிச்சிங்கன்னா யாரையும், குறிப்பாக பெண்களுக்கு இந்த கோர்ஸை முடிச்சுட்டு அவங்க வீட்டிலேயே நீங்கள் ஒரு குடும்ப பெண்மணியாக கூட நீங்கள் இருக்கலாம். நீங்கள் ஒரு பார்ட் டைமாக கூட நீங்கள் ஒரு வெட்டினரி கிளினிக் ஆரம்பித்து நீங்கள் உங்கள் கிளினிக்கை நீங்கள் நடத்திட்டு வர முடியும். ஒரு பெரிய நீங்கள் இது வந்து ஒரு பெரிய எஸ்பெஷலி சிட்டிஸ்லலாம் வந்து இந்த பெட் கிளினிக்ங்கிறது ரொம்ப பாப்புலர். கோயம்புத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பெட் கிளினிக்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிராமப்புறத்தில் இருக்கிற கால்நடைகளுக்கு வந்து இருக்கிற அந்த எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி இருக்கிற அது சிகிச்சைக்கு தேவையான கால்நடை மருத்துவம் நிறைய தேவைப்படுது. குறிப்பாக இந்த பவுல்ட்ரி அண்ட் டைரி இண்டஸ்ட்ரி, இப்போ இந்த கறவை மாடெல்லாம் 1-2 மாடு வச்சிருக்கிற நிலை போய் கமர்ஷியல் டைரி யூனிட்ஸ் அந்த மாதிரி பெரிய கமர்ஷியல் இண்டஸ்ட்ரீஸ் டைப்பில் வந்துட்டு இருக்கு. இப்போ எல்லாருமே 100 மாடு 150 மாடு அந்த மாதிரி பெரிய பண்ணைகள் வச்சிருக்கும் பொழுது அதில் வந்து ஒரு கால்நடை உதவி மருத்துவர் அவங்களே வந்து முழு நேரமாக வச்சுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு அந்த மாதிரி நிறைய தேவைகள் இருக்குது. அதனால் இப்போ இந்த தனியார் நிறுவனங்கள், குறிப்பாக கால்நடை இந்த கோழி வளர்ப்பில் இருக்கிற நிறுவனங்களுக்கு கால்நடை உதவி மருத்துவர்கள் இப்போ இல்லை. அதுதான் உண்மையான நிலை. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அதுக்கு வந்து இப்போ அப்சார்ப் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கிற இன்றைய சூழ்நிலை. இந்த பிரைவேட் என்டர்பிரனர்ஸ், நீங்கள் இந்த பட்டப்படிப்பை முடிச்சுட்டு நீங்களே ஒரு தொழில், ஒரு கால்நடை வளர்ப்பு சம்பந்தமாக இல்லை கோழி வளர்ப்பு சம்பந்தமாக நீங்களே ஒரு நிறுவனத்தை துவங்க முடியும். அதே மாதிரி ஆர்மி சர்வீஸ், இந்த பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரிங்க நான் சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியாக உருவெடுத்துட்டு இருக்கு. அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேச்சரிஸில், அதாவது இந்த குஞ்சு பொறிப்பகம், அடுத்தது கமர்ஷியல் ஃபார்ம்ஸ், தீவன ஆலைகள், ஃபீட் மிக்சிங், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், எக் எக்ஸ்போர்ட்ஸ், ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. இதில் பார்த்தீங்கன்னா முட்டை பதப்படுத்தும் நிலையங்கள், அதே மாதிரி இறைச்சியை பதப்படுத்தும் நிலையங்கள், பால் பதப்படுத்தும் நிலையங்கள், மில்க் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், அதே மாதிரி ப்ரீடிங் ஃபார்ம்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே வந்து நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. ஃபிஷரிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அந்த மீன் வளர்ச்சித்துறை மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் செக்டர்ஸ்லையும் இருக்குது. இப்போ இந்த வெட்டினரி சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 260 சீட் தான் ஒரு வருஷத்தில் முடிச்சு வெளியில் வர்றவங்க. இதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பேட்சும் வெளியில் வரும்போது தே ஆர் கெட்டிங் அப்சர்வ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து அப் டு 2010 வரைக்கும் ஃபில்ட் அப். ஸோ 2011-12 முடித்தவங்க தான் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்க. அதனால் இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் பிவிஎஸ்சி மட்டுமில்லை, பிஎஃப்எஸ்சி, இந்த பிடெக் பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன் டெக், குறிப்பாக இந்த பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நம்ம ஊர் குறிப்பாக இந்த பல்லடம், இப்போ திருப்பூர் ஏரியாவில் வந்து இந்த பவுல்ட்ரி, இது வந்து பவுல்ட்ரி பெல்ட், பிராய்லர், கறிக்கோழி தொழிற்சாலை இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம். ஈரோடில் வந்து லேயர் இண்டஸ்ட்ரி, நாமக்கல்ல லேயர் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த பகுதி மாணவியர்கள் குறிப்பாக நீங்கள் வந்து அந்த பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன் 20 சீட் தான். ஆனால் இந்த கோர்ஸ் வந்து ஒரு முக்கியமான கோர்ஸ். இதை கருத்தில் கொண்டு தான் அந்த கோர்ஸை ஆரம்பிக்கப்பட்டது. எங்கள் ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் வந்து 0422266965. இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 0422266965. ஸோ நீங்கள் மே ஒரு 2வது வாரத்தில் அந்த பேப்பரில் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இங்கேயே கோயம்புத்தூர்லேயே கூட நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வாங்கிக்க முடியும். இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த, இந்த வழிகாட்டு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த தினமலர் நிறுவனத்தாருக்கு எங்களுடைய கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.